ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. என்ன ஜாமான் என்ன ரேட்டுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 5 ரூபாக்குள்ள குறுக்குறையில் வந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கோம். 110 ரூபா. அதில் நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அது போக 5 ரூபாக்குள்ள விம் சோப்பு, அதில் வந்து ஒரு 20 பீஸ் வாங்கியிருக்கேன். 20 பீஸும் வந்து 92 ரூபா 20 பைசா. அதில் நமக்கு ஒரு 8 ரூபா 80 பைசா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ள விம் சோப்பில் வந்து ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 93 ரூபா. அதில் நமக்கு ஒரு 7 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபா சோப்பொடி வந்து 5 ரூபா சோப்பில் தான் வந்து நமக்கு லாபம் கூடுதலாக இருக்கும். ஆனால் வந்து 5 ரூபா சோப்பு தான் நல்லா போகும். 10 ரூபா சோப்பு ரேராக வரனால எப்போ ஒரு தடவை வாங்கி வைக்கிறது. அது போக 5 ரூபாக்குள்ளே 5 ஸ்டாரில் வந்து ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 10 பீஸும் வந்து 46 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அரை கிலோ பால் ரவை ரவையில் வந்து ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். 116 ரூபா. ஒரு பீஸ் நமக்கு 29 ரூபா வச்சு தருவாங்க. அதில் நமக்கு வந்து விற்கும்போது ஒரு 24 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் 5 ரூபாக்குள்ளே க்ரீன் பிஸ்கெட்டில் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் 55 ரூபா. அதில் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு பீஸுக்குள்ள ரூபா. 10 ரூபாக்குள்ளே ஏரியல் பொடியில் ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கேன். 12 பீஸ் ஏரியல் பொடி வந்து 108 ரூபா. ஒரு பீஸுக்கு 1 ரூபா வச்சு நமக்கு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ளே ஹமாம் சோப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 55 ரூபா 80 பைசா. நமக்கு அதில் ஒரு 4 ரூபா 20 பைசா கிடச்சிருக்கு. அதே மாதிரி 10 ரூபாக்குள்ளே லக்ஸில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் 55 ரூபா 80 பைசா தான். அதிலே நமக்கு ஒரு 4 ரூபா 20 பைசா லாபம் கிடச்சிருக்கு. சிக்கன் 65 மசாலா, இது வந்து களக்காடு மசாலான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எங்கள் ஊரில். ஒரு அட்டை வந்து 2 அட்டை வாங்கியிருக்கேன். ஒரு அட்டையில் வந்து 10 பீஸ் வச்சு 2 அட்டையிலையும் 20 பீஸ் இருக்கும். நம்ம 6 ரூபா வச்சு கொடுக்கணும். 90 ரூபா. நமக்கு அதில் ஒரு 30 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு அட்டைக்கு 15 ரூபா வச்சு. அதுபோல் 5 ரூபாக்குள்ளே ஏலக்காய் அட்டை ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு அட்டை வந்து 40 ரூபா. 50 ரூபாய்க்கு இருக்கும். 10 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ளே நெய்யில் வந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கேன். 2 சரமும் 150 ரூபா. நமக்கு அதில் ஒரு 50 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு நெய் வந்து 7 ரூபா 50 பைசா வச்சுக்கிறோம். நமக்கு 2 சரத்துலேயும் சேர்ந்து 50 ரூபா கிடச்சிருக்கு. அரை கிலோ மைதாவில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 26 ரூபா வச்சு தருவாங்க. நம்ம வந்து 130 ரூபா 5 பீஸும் நம்ம விற்றோம்னா அதில் ஒரு 30 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. பொரிக்கடலில் லூஸில் வந்து ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கேன். ஒரு கிலோவில் வந்து நமக்கு 2 கிலோவில் வந்து 50 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 190 ரூபா 2 கிலோ கடலை. அதேமாதிரி 10 ரூபாக்குள்ள டைரி மில்கில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 46 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள டைரி மில்கில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 23 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஏரியல் டாப்லோடு சரத்தில் வந்து ஒரு 2 லிக்யூடு வந்து வாங்கியிருக்கேன். 2 லிக்யூடும் வந்து 204 ரூபா. நமக்கு வந்து 24 பீஸ்லேயும் சேர்த்து 8 ரூபா 50 பைசா வச்சு தருவாங்க லிக்யூடு. பொடியோடி நமக்கு லிக்யூடில் லாபம் கூடுதல் 50 பைசா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 36 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. குத்து விளக்கு மாவில் ஒரு 5 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 137 ரூபா. அதுலேயே நமக்கு ஒரு 22 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. எல் டயப்பரில் வந்து ஒரு 1 சரம் வாங்கியிருக்கேன். 200 ரூபா. அதில் நமக்கு ஒரு 40 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி 1942 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கோம். அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 375 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் இந்த மளிகை கடை பற்றின உள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வேறு ஒரு சூப்பரான நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.